இன்றைக்கான வீடியோவில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் ரஷ்யா மீது இன்னொரு கவுண்டர் ஸ்ட்ரைக் அட்டாக்கை நடத்த நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு தீவிரவாதிகளால் மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்படப்படுவதாகவும் அந்நாட்டினுடைய ஜெலன்ஸ்கி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமித்த பகுதியில் எல்லாத்தையும் மறுபடியும் உக்ரைன் கண்டிப்பாக மீட்டெடுக்கும் அப்படின்ட்டு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மேற்கத்திய நாடுகளிலிருந்து மிகப்பெரிய அளவில் ஆயுதங்களை இறக்குமதி செஞ்சுட்டு ரஷ்யா மேலே மறுபடியும் ஒரு கவுண்டர் ஸ்ட்ரைக்கை நடத்த நாங்கள் திட்டமிட்டிருக்கிறதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு. இதே மாதிரி தான் 2002 ஏற்கனவே ஒரு தடவை கவுண்டர் ஸ்ட்ரைக்கை ரஷ்யா மேலே நடத்துறதுக்கு ஜெலன்ஸ்கி திட்டம் போட்டுருந்தார். ஆனால் அந்த முயற்சி தோல்வியில் முடிஞ்சிருச்சு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஷ்யாக்கிட்ட எண்ணிக்கையில் ஆட்கள் அதிகமாகவும் ஆயுதங்கள் அதிகமாகவும் இருக்கலாம். ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் எல்லாமே அந்தளவுக்கு நவீனமயமானது கிடையாது. ஆனால் மேற்கத்திய நாடுகள்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே அதிக நவீனமயமானது மற்றும் அது எல்லாமே ரொம்பவும் புதுசாக இருக்குது. எனவே மேற்கத்திய நாடுகள்கிட்டேருந்து அதிக அளவிலான ஆயுதங்களை நாங்கள் வாங்க தயாராக இருக்கோம். அந்த ஆயுதங்கள் கொண்டு ரஷ்யா மேலே மறுபடியும் இன்னொரு தடவை ஒரு கவுண்டர் ஸ்ட்ரைக்கை அடுத்த நாங்கள் திட்டமிட்டிருந்ததாகவும் ஜெலன்ஸ்கி அறிவிச்சிருக்காங்க. ரஷ்யா கைப்பற்ற பகுதிகளை மீட்கிற வரைக்கும் இந்த யுத்தம் நிற்காது அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு ரஷ்யா கிட்டேருந்து என்ன தகவல் வந்திருக்குன்னா, ஏற்கனவே உக்ரைன் ஒரு கவுண்டர் ஸ்ட்ரைக்கை நடத்த தயாராக இருந்தாங்க. ஆனால் அந்த கவுண்டர் ஸ்ட்ரைக்கையும் நாங்கள் முறியடிச்சிட்டோம். இப்போ மறுபடியும் ஒரு கவுண்டர் ஸ்ட்ரைக்கை அவங்க நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதையும் நாங்கள் முறியடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2023 ஜூன் மாதத்தில் இறுதியிலிருந்து இது வரைக்கும் உக்ரைனானது 90,000 உக்ரைன் வீரர்களையும் கிட்டத்தட்ட 600 டேங்குகள், அது மட்டும் இல்லாமல் 1900 கவச வாகனங்களையும் இழந்திருப்பதாகவும் ரஷ்யா வெளியிட்டிருக்காங்க. ஜெலன்ஸ்கி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்டில் அமெரிக்காவுக்கு தீவிரவாதிகளால் மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்படலாம் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அமெரிக்காவிற்கு தெற்கு எல்லையிலிருந்து அகதிகளாக வரக்கூடியவர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் மிகப்பெரிய அளவில் அதிகமாக இருக்குது. அகதிகளாக வருபவர்களில் தீவிரவாதிகள் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகறதுனால அமெரிக்காவில் மறுபடியும் ஒரு 9/11 சம்பவம் மாதிரி மறுபடியும் இன்னொரு சம்பவம் நடக்கலாம் அப்படின்ட்டு அவர் அச்சம் தெரிவிச்சிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.